சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் அடுத்து வரும் தேர்தல்களில் அதிமுக திமுகவை எதிர்த்து எந்த கட்சியும் கூட்டணி அமைக்க மாட்டார்கள் என மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது அவர் இவ்வாறு கூறினார். ஜெயிக்கும்னு நம்ம நம்புறோம். இம்முறை ஜெயிக்காவிட்டால் இன்னொரு 2 கட்சிகளை தவிர்த்து இன்னொரு கூட்டணி அமைக்கிற தைரியம் எந்த கட்சிக்கும் வராது. அதை வளர்ந்துடாது. ஏன் கூட்டணி அமைச்சா ஜெயிக்க முடியாது? 2 கட்சியில ஏதாவது கட்சியோட கூட்டு வச்சு 10-20 எம்எல்ஏ பொதுக்கள் முடித்தாங்களா? அவர் பார்க்க இந்த ஆபத்திலிருந்து மீட்க வேண்டும் என்றால் கட்சிகளை நம்பி பயனில்லை. இந்த 1.5 கோடி புதிய வாக்காளர்கள் எந்த கட்சியிலும் இல்லாத இளம் தலைமுறை, இளம் பெண்கள், இளைஞர்கள் அவர்கள் வீட்டில் சொல்லி இந்த பணத்துக்கு ஓட்டு போட வேண்டாம், இது கொள்ளையடிக்க பணம், மக்களை கொள்ளையடிக்க பணம், இது பாவப்பட்ட பணம், இதுக்கு ஓட்டு போட்டால் நமக்கு பாவம் சேரும் என்று அவர்கள் நினைத்தால் தாய், தந்தை, அண்ணன், தகப்பன், அண்ணன், மாமன், மச்சானிடம் சொன்னால் ஒருவேளை நாம் ஜெயிக்கலாம், ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது, உறுதியாக ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அதாவது வெறுமன கோஷம் போட்டு ரோட்ல சத்தம் போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. என்ன நான் பேசி 10,000 பேர் கேட்டிருப்பாங்க. வைகோ நல்லா பேசுறாரு, வீட்டுக்கு போறவன வீட்டுல 10,000 இருக்கும், ஓட்டு போட மாட்டாங்க. 2 தடவை அப்படித்தான் நடக்கிறது. நான் அனுபவத்துக்கு